உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தனித்து நின்னாலும் துணிஞ்சு நின்று வாழ பழகிக்கணும். ஒரு சில பேர் நம்ம எந்த அளவுக்கு தாழ்ந்து போகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளை காலில் போட்டு மிதிக்கக்கூட தயங்க மாட்டாங்க. ஒரு சில பேருக்காக நீங்கள் நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து வாழ்வீங்க, அடிபணிஞ்சு போவீங்க. அவங்களுக்காக அவங்க லைஃப்பில் நீங்கள் எல்லாமே பண்ணுறதுக்கு தயாராக இருப்பீங்க. இருந்தும் அவங்க பார்த்திங்கன்னா காலில் போடுற செருப்பு மாதிரி தான் உங்களை நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. என்றைக்குமே அன்புக்காக அடிபணிஞ்சு போகிறது பார்த்திங்கன்னா தப்பே கிடையாது. அதே சமயம் உண்மையாகவே ஒருத்தங்க நம்மளை ரொம்ப தாழ்வாக நினைக்கிறாங்க, நம்மளை உதறித்தள நினைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சும் அந்த இடத்துல யாருக்குமே அடிபணிஞ்சு போகக்கூடாது. அந்த மாதிரி நடந்தீங்கன்னா அதுதான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயே பண்ணுற மிகப்பெரிய தப்பாக இருக்கும். ஒரு சில பேர்லாம் நம்ம புத்திசாலியாக இருக்கோமா இல்லை முட்டாளாக இருக்கோமா அப்படின்னு தெரியாமலே வாழ்ந்துட்டுருப்பாங்க. உண்மையாகவே நீங்கள் ஒரு புத்திசாலி அப்படின்னா உங்கள் கூட யார் வாழ முடியாது அப்படின்னு உங்களை விட்டுட்டு போகிறாங்களோ அவங்களே உங்கள் கூட வாழ முடியலையே அப்படின்னு வருத்தப்படுற அளவுக்கு வாழ்ந்து காமிக்கணும். இதுவே தைரியம் இல்லாத ஒரு முட்டாளாக இருக்கிற ஒரு பர்சன் செய்கிற வேலை என்னென்னா, நிறைய தப்பை இந்த இடத்துல நிறைய பேர் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஒரு சில பேர்லாம் நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா அவங்க விட்டு போனதையே நினச்சி அவங்களே வருத்திட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. அது பார்த்திங்கன்னா மிகவும் முட்டாள்தனமான முடிவு தான். ஸோ என்னடா இப்படி நெகட்டிவாக பேசுகிறேன்னு கூட நினைக்கலாம். பட் அதுதான் இங்கே மறுக்க முடியாத உண்மை. நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒருத்தங்களுக்காக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க அந்தளவுக்கு உங்களை நினைக்கிறாங்களான்னு தெரியாது. இல்லை அவங்க உங்களுக்காக அவங்க லைஃப்பை வாழாமல் இருக்கிறாங்களா அப்படின்றது தெரியாது. ஆனால் நீங்கள் அவங்க நினச்சி உங்களோட வாழ்நாள் ஒவ்வொன்றையும் தொலைச்சிட்ருக்கீங்க. இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ்குள்ளே நீங்கள் இருக்கவே மாட்டீங்க. உங்களுக்கான அடுத்த கட்ட வாழ்க்கையில் என்ன வழி நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக இருக்குதோ அதை நோக்கி நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க. ஸோ இனிமேல் நீங்கள் புத்திசாலியாக மட்டுமே லைஃப்பில் இருக்கணும் அப்படின்னு முடிவெடுத்துருங்க. உங்களுக்கு பிடிச்ச மனுஷங்களும் சரி, பிடிச்ச விஷயங்களும் சரி, உங்களை காயப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா அந்த எண்ணத்தை நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் பார்த்திங்கன்னா, உங்களை நீங்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த சிந்தனைகள் வராத அளவுக்கு பிஸியாகவே வச்சுக்கோங்க. ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அடுத்தவங்களோட முயற்சியை பார்க்குறதே கிடையாது. பட் அவங்க வளர்ச்சி சீக்கிரம் அடைஞ்சிட்டாங்கன்னா பரவாயில்லையே இவனுக்கு ஏதோ லக் அடிச்சிருக்கு, இப்படிலாம் இந்த அளவுக்கு இவ்வளோ வளருவாங்கன்னு நம்ம நினைக்கவே இல்லை, ஆனால் வளர்ந்துட்டாங்களே அப்படின்னு மட்டும்தான் யோசிக்கிறோம். ஆனால் அது பின்னாடி எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்த நிறைய பேர் மறந்து போயிடுறோம். எல்லாமே பார்த்திங்கன்னா லைஃப்பில் ஈஸியாக கிடச்சிடாது. அதே மாதிரி யாரையுமே தட்டி கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் கை கொடுத்து தூக்கி விடாட்டி கூட அவங்கள தள்ளி விடாமல் இருந்தாலே போதும். ஒருத்தங்க வாழ்க்கையில் முன்னேறதுக்கு இங்கே நிறைய பேர் எதிர்பார்க்குற விஷயம் என்னென்னா, நம்ம நிழல் கூட நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இல்லாதப்ப, நிரந்தரமாக இல்லாதப்ப, ஒரு சில உறவுகள் மட்டும் நம்மளுக்கு எப்போவுமே பிடிச்ச மாதிரி நம்ம கூடவே இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறது தான் மிகப்பெரிய தப்பு. இந்த தப்பை இன்னும் பல பேர் செஞ்சுட்டு தான் இருக்கோம். எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டாலே நம்மளோட லைஃப்பில் நிம்மதி அப்படின்ற ஒரு விஷயத்த அடைஞ்சிடலாம். நம்மளை பார்த்து கைத்தட்டி சிரிக்கிறவங்க கூட ஒரு டயத்தில் நம்ம முன்னாடி கை கட்டி நிற்கிற ஒரு நிலமை கண்டிப்பாக காலம் நம்மளுக்கு உருவாக்கி கொடுக்கும். வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா சவால் மட்டும் நம்ம விட்டால் பத்தாது, கண்டிப்பாக சாதிக்கிற திறமையும் நம்மக்கிட்ட இருக்கணும். நான் யாரையுமே நம்பி இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு சிலரோட வார்த்தை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக திமிராக தான் தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடி யாராவது அவங்கள புறக்கணிச்சிருக்கலாம், இல்லை நிறைய பேரை நம்பி கூட ஏமாந்துருக்கலாம். அப்படி சொல்கிறவங்க கண்டிப்பாக மனசு வெறுத்து போய் தான் சொல்லுவாங்க. வாழ்க்கை அப்படின்றது ஓட்டப்பந்தயம் கிடையாது. ஸோ ஒவ்வொரு நாளும் லைஃப்பில் ஓடிக்கிட்டே இருக்காதீங்க. திரும்பி பார்த்தா ஒட்டு மொத்தமாக நம்ம வாழ்ந்த வாழ்க்கை என்னன்னே நம்மளுக்கு தெரியாது. அதனால் ஒவ்வொரு நாளையுமே ரசித்து வாழ பழகிக்கோங்க. தேவையில்லாத கேள்விகளுக்கு அழகான ஒரு பதில்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அமைதி மட்டும்தான். ஒரு சில பேர் அமைதியாக போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேச தெரியாமலாம் கிடையாது. பேசுகிறது, கோவப்படுறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஈஸியான ஒரு விஷயம். ஆனால் அதையும் மீறி அந்த இடத்துல ஒருத்தங்க அமைதியாக போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் மன உறுதி அப்படின்றது அதிகமாக இருக்குது அப்படின்னு